Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். ஏன் இலக்கியா, ரேவதி இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கிச்சனுக்கு வர வேண்டிய வேலையே இருக்காது. எல்லாத்தையுமே அவளே பார்த்து பார்த்து செஞ்சிருவா. சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான்னு தெரியலையே. எங்க எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல, பாவம். ஃப்ரெண்ட் இருந்தப்போ திட்டிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. நீ வெங்காயத்தை ஊறி. இலக்கியா எங்க இருக்கா? அவ ரூம்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே. ஆமா, இந்த அஞ்சலி SSK தாட்சாயினியோட சேர்ந்துக்கிட்டு கௌதம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டான்னு சொன்னியே, அது உண்மைதானா? ஆமா அத்தை, அத உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அஞ்சலிக்கு நானும் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருக்கேன். அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. சிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அத்தை. இலக்கியா, எனக்கே ஸ்கெட்ச் போடுறியா? ஆல்ரெடி நான் உனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டேன்டி. இலக்கியா சமைச்சிட்டு இருக்கா. அவளோட ரூமுக்கு போய் அந்த பொருள் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். கௌதம், உன் சின்ன வயசு போட்டோ எனக்கு வேணுமே. அது மட்டும் கிடைச்சிருச்சு, உன்னையும் இலக்கியாவையும் தெருவுக்கு அனுப்பிடுவேன். போட்டோ தான் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு? ஒன்னும் இல்லாததுங்களும் கல்யாணம் பண்றதுக்கு ஆல்பம் வேற ஒரு குறைச்சல். நல்ல வேலை நான் கௌதம கல்யாணம் பண்ணல, இல்லைன்னா நானும் அன்னக்காவடி ஆயிருப்பேன். கண்ட கண்ட போட்டோவெல்லாம் இருக்கு, ஆனா கௌதமோட சின்ன வயசு போட்டோ எங்க இருக்கு? ஒரு நிமிஷம். சொல்லுங்க கௌதம். இலக்கியா, ஒரு முக்கியமான ஃபைலை வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். டிரைவர் அனுப்பிச்சிருக்கேன், கொடுத்து விட்டுரு. என்ன ஃபைல்? அது ஒரு கிரீன் கலர் ஃபைல். பீரோ டிராயர்ல இருக்கும். மேல கௌதம் என்டர்பிரைசஸ்னு பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்க, நான் எடுத்து கொடுத்து விடுறேன். சரி, வச்சிடுறேன். என்னம்மா? ஓகேங்க. என்னம்மா சொல்றா? ஏதோ ஃபைல மறந்துட்டு போயிட்டாராம். இருங்க, நான் எடுத்து டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு வரேன். சரி, ஓகேம்மா. கிடைச்சிருச்சு. இது போதும். கௌதம், இலக்கியா, உங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சு. ஐயோ, என்ன எல்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்கே. காலையில பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு. ஹலோ. ஹலோ, கிடைச்சதா? தேடிட்டு இருக்கேங்க. டிரைவர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து. சரி சரி, நான் இதோ எடுத்து கொடுக்குறேன். ஓகே.
இந்தப்பா. என்னம்மா 150 ரூபா பேசிட்டு 130 ரூபா கொடுக்குறீங்க? இங்க பாருப்பா, சர்வதேச சந்தையில பெட்ரோல் விலை குறைஞ்சு போச்சான். அதான் நானும் குறைச்சு கொடுத்துருக்கேன். ஏமா அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? மீதி 20 ரூபா கொடுமா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. 130 ரூபாயே உனக்கு அதிகம். ஏமா கொடுக்கல ஆட்டோ உன் மேல ஏத்திடுவேன். ஏத்தியா பாப்போம். எங்க ஏத்து? மா ஆ? என்னம்மா பண்ற? பணத்தை கொடுத்துட்டு வா. இந்த ஆளை விடுமா. ஏமா உன் புத்தி உன்னை விட்டு போகவே போகாதா? நான் கோடீஸ்வரியாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ 5க்கும் 10க்கும் சண்டை போட்டுட்டு இருக்க. அது சரி, உனக்கு என்னம்மா? நீ புது பணக்காரியாக போற. காசோட அருமை உனக்கு எப்படி தெரிய போகுது சொல்லு. சரி சரி, அதை விடு. நான் சொன்னேன்ல, அதான் அவங்க 2 பேரு. வணக்கம்மா. எப்படி நம்ம ஏற்பாடு? ஓகேவா? ஓகேடா. அண்ணா கரெக்டா நடிப்பாங்களா? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கரெக்டா நடிப்போம். ஆமாம் மேடம், எங்கள் மேலே சந்தேகமே வேணாம். செமையாக நடிக்கிற வாய்ப்புன்னு சிந்தாமணி அம்மா சொன்னாங்க. நீங்கள் வேலையை மட்டும் கொடுத்து பாருங்க, அப்புறம் நீங்களே எங்களை பாராட்டுவீங்க. சொல்லுமா கண்ணு, நாங்க என்னவா நடிக்கணும்? எங்க வீட்ல கௌதம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு நீங்க அம்மா அப்பாவா நடிக்கணும். அம்மா அம்மா அப்பாவா? ஆமா, நீங்க அவனுக்கு பெத்தவங்களா போலியா நடிச்சு நான் சொல்ற மாதிரியே செய்யணும். அதுதான் உங்க வேலை. செய்வீங்களா? அம்மா, உண்மையான அம்மா அப்பாவா வாழ்றதுதான் கஷ்டம். அதான் பொய்யான அம்மா அப்பாவா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நாங்க கச்சிதமா சிறப்பா செஞ்சிடுவோம். கௌதம்க்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. என் மாமனார் மாமியார் தான் அவனை தத்து எடுத்து வளர்க்குறாங்க. தான் ஒரு தத்து பிள்ளைங்கிற விஷயம் இப்பதான் ரீசெண்டா தெரிஞ்சது. ஓஹோ, இப்போ அந்த உண்மை தெரிஞ்சு அவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். இந்த சமயத்துல 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா, இவ்வளவுதான் மேட்ரு. சரியா செய்வீங்களா? ஏம்மா, பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இவ்வளோதான் மேட்ருன்னு சொல்றீங்க? பெரிய பணக்காரன்னு சொல்றீங்க. நாங்க தான் அப்பா அம்மான்னு சொன்னா நம்புவாங்களா? ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா? அவங்க நம்புற மாதிரி நீங்க நடிக்கணும். அதுக்கு தானே காசு வாங்குறீங்க. அதுக்கு இல்லம்மா, வீட்டுல இருக்கிறவங்க யார் யாரு எப்படி எப்படின்லாம் தெரியாது இல்ல, அதனாலதான் கேட்டோம். ஒன்னும் பயப்படாதீங்க. அங்க கௌதமோட பொண்டாட்டி இலக்கியா மட்டும்தான் டேஞ்சர். ரொம்ப ஷார்ப்பானவ. அவளை மட்டும் நீங்க சமாளிச்சிட்டா போதும். ஆனா ஒண்ணு, உங்க ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆனாலோ இல்ல கொஞ்சம் குறைஞ்சாலோ உங்களை அவ ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவா. அப்புறம் மொத்த திட்டமும் நாசமா போயிரும். எத்தனை நாள்மா நடிக்கணும்? எத்தனை நாளா? ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எப்படியாவது நடிச்சு நீங்க தான் பெத்த அப்பா அம்மான்னு கௌதம நம்ப வச்சு வாடா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு அங்க இருந்து உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்ச நாள் இதே டிராமாவை உங்க வீட்லயே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவன் போயிட்டா ஏன் புருஷன் தான் அந்த வீட்டுக்கு வாரிசு. அப்புறம் கௌதம எப்படி துரத்துறதுன்னு நான் சொல்றேன். இதுதான் என்னோட திட்டம். ஓகேவா? பேமெண்ட்டும் பெருசா கிடைக்கும். மா, பேமெண்ட் பெருசுன்னு சொல்லும்போது நாங்க விட்டுருவோமா? அசத்திட மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொதப்பிடக்கூடாது. அதெல்லாம் அஞ்சலி, அதெல்லாம் சொதப்ப மாட்டாங்க. நீ பணத்தை கொடு. சரி, இருங்க தரேன். கொஞ்ச நேரம் கையில வச்சிருக்க விட மாட்டிய? இது அட்வான்ஸ் தான். சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 2 கட்டு தரேன். என்னது 2ஆ? ஐயோ, வாழ்க்கையில நான் இவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்ல.
நீ கவலை விடுமா. கௌதம் அந்த வீட்ல இருக்க மாட்டான். அதுக்கு நாங்க கேரண்டி. அப்புறம் உங்க 2 பேரோட போட்டோ எனக்கு வேணும். எதுக்குடி போட்டோ? இது கௌதம் குழந்தையா இருக்கும் போது எடுத்த போட்டோ. இந்த மாதிரி ஒரு போட்டோவை இவங்க 2 பேரும் கோவில், பார்க், பீச்னு கௌதம வச்சிட்டு இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் போட்டோவை ரெடி பண்ணிடுவேன். அத காட்டினா தானே வீட்ல எல்லாரும் நம்புவாங்க. ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவங்களை இலக்கியாவும் ஜானகியும் நம்பணுமே, அதானே நமக்கு முக்கியம். நம்பிதான் ஆகணுமா? ஒருவேளை இது கௌதமோட அப்பா அம்மா இல்லைன்னு அவங்க சொன்னா, அப்ப உண்மையான அப்பா அம்மா யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஓ, அப்பவும் அவங்க என்கிட்ட வசமா மாட்டுவாங்க. எது நடந்தாலும் நமக்கு நல்லது தானே. ம். நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். வா. போயிட்டு வரேன். ஹே இலக்கியா, இந்த அட்டாக்கை நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். இதுல நீயும் கௌதமும் தப்பிக்கவே முடியாது. 2 பேரும் நாளைக்கு வீட்டை விட்டு போக தான் போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க இலக்கியா, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம் சொல்லுங்க. கௌதம் விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன். தான் ஒரு தத்து பிள்ளைங்கிறத பாவம் கௌதம் எப்படி தாங்கிக்கிட்டாருன்னு தெரியல. கௌதம் இப்ப நல்லா இருக்காரா? எனக்கு அது போதும். அப்படி சாதாரணமா விட முடியாது சார். ஏன், என்னாச்சு? கௌதம நல்லா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன சொல்றீங்க? கௌதம் தனக்கு யாருமே இல்லங்கிற வேதனையில வீட்டை விட்டு வெளியே போனாரு. ஐயோ, அப்ப கௌதம் வீட்ல இல்லையா? இல்ல சார். அதுக்கப்புறம் நான் போய் அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த நேரத்துல அவரை ரோட்ல போறப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்னது? யாரா? எங்களை கேள்வி கேட்டு ரேஷன் கார்டு தர போறியா? ஏய்! யாரா நீங்க? யாரா உங்களை அனுப்பிச்சது? கௌதம்! டேய் நில்லுங்கடா, நில்லுங்க. யார் கௌதம் அவனுங்க? தெரியல. வாட்? எதுக்கு கௌதம கொல்ல பார்த்தாங்க? யார் அவங்க? சார், அவனை கண்டுபிடிக்க தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. இவன் தான் சார், கௌதம் அன்னைக்கு கொல்ல பார்த்தவன். சார், இவன் நிச்சயமா எஸ்எஸ்கேவோட ஆளா தான் சார் இருக்கணும். எப்படி சொல்றீங்க? கௌதம கொல்லணும்னு வெறியோட இருக்கிற ஒரே ஆளு அந்த எஸ்எஸ்கே மட்டும் தான் சார். இவனை புடிச்சு விசாரிச்சா எஸ்எஸ்கேவை நம்ம கையும் களவுமா புடிச்சிடலாம். தனக்கு பெத்தவங்க யாரும் இல்லைன்னு கவலையில இருக்கிற கௌதம நாங்க தான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த சமயத்துல அவர் உயிருக்கே ஆபத்துனா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? நொறுங்கி போயிருக்கிற கௌதம கொல்றதுக்கு இதுதான் சமயம்னு அந்த எஸ்எஸ்கே நினைக்கிறான். அதுக்காக அவன் அனுப்பின ஆள் பண்ண அட்டம்ப்ட்ல கௌதம நான் காப்பாத்திட்டேன். ஆனா எப்பவும் அதே மாதிரி இருக்குமா சொல்லுங்க? எஸ்எஸ்கேவை ஜெயில தள்ளுறது ஒண்ணுதான் கௌதம நிரந்தரமா காப்பாத்த இருக்கிற ஒரே வழி. அதான் சார் உங்க உதவியை தேடி நான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த போட்டோவை அப்படியே எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். அனுப்பிட்டேன் சார். வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ்? புருஷனை காப்பாத்துற தவிப்போட நீங்க வந்திருக்கீங்க. ஃப்ரெண்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி எஸ்எஸ்கே சம்பந்தப்பட்டிருந்தா நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதான் சார் எனக்கு வேணும். எனக்கு இது போதும். நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் இந்த ரவுடி எஸ்எஸ்கேவோட வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு விசாரிங்க சார். நிச்சயமா குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஓகே சார், நான் வரேன்.
ஓகே. ஒரு கிரிமினலோட போட்டோ அமைச்சிருக்கேன். உடனே அவன் யார் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஜானு, ஆ என்னப்பா? உன் கையால காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காஃபி போட்டு தரியா? சரிப்பா, நான் போட்டு தரேன். ஓகே. ஆ நீ உள்ள போ. சரி ஆ ஜானு. உள்ள இரு, தரேன். அத்தை, என்ன முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது? கௌதம் சொன்னதை நீ கேக்கலியா? என் கையால அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணுமா? இதுல என்னத்த அப்படி ஒரு சந்தோஷம்? ஆ? இதுக்கு முன்ன நீங்க அவருக்கு காஃபி போட்டு கொடுத்ததே இல்லையா? சி போடி. நான் அவனோட பெத்த அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாசத்தோட மறுபடியும் என்கிட்ட காஃபி கேட்டான். என் புள்ள என்ன மறுபடியும் பெத்த அம்மா மாதிரியே நடத்த ஆரம்பிச்சிட்டான். நீ வா வா, உனக்கு நான் எப்படி காஃபி போடுறேன்னு சொல்லி கொடுக்கறேன். வா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அத்தை. பெத்த அப்பா அம்மா ஆன் தி வேல இருக்காங்க. உங்க சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுகையா மாற போகுது. வா வா. அத்தை, கௌதம் விஷயத்துல நீங்க சின்ன குழந்தையாவே மாறிடுறீங்க. கவலைப்படாதீங்க, இனி கௌதம் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. இலக்கியா, என் புள்ளைய எனக்கு திரும்ப கொடுத்ததுல உன்னோட பங்கும் இருக்கு. பக்குவமா என் புள்ளைகிட்ட பேசி அவனை பழைய மாதிரியே ஆக்கிட்ட. ரொம்ப நன்றி. எங்க நம்ம ஏற்பாடு பண்ண டிராமா கோஷ்டியை இன்னும் காணோம்? டைமுக்கு வரேன்னு சொன்னாங்களே, வருவாங்களா இல்ல பணத்தை வாங்கிட்டு நமக்கு டிபிக்கு கொடுத்துட்டாங்களா? ஐயோ. எவ்வளோப்பா? 100 ரூபா சார். இதாப்பா. நன்றி சார். என்னங்க, எவ்வளவு பெரிய கடல் மாதிரி இருக்குங்க வீடு. ஆமா ஆமா, எவ்வளவு ஒண்ணா அல்லலாம். வா வா. சீக்கிரம் வாங்க. வரேன். கௌதம், கௌதம், கூப்பிடுங்க. கௌதம். வந்துட்டாங்க. டிராமாவை ஆரம்பிக்க போறாங்க. யாருமா அது இந்த நேரத்துல? தெரியலையே. போய் பார்க்கலாம். யாருங்க? யார் நீங்க? கௌதம் வீடு தானே இது? என்ன விஷயம்? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க கௌதம பார்க்கணும். ஓ ஓ, அப்படியா? உள்ள வாங்க. 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 உட்காருங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. கௌதம் எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? அந்த விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேம்மா. நீ முதல்ல கௌதம கூப்பிடு. கௌதம், ஜானு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாப்பா. தோ வரேன். என்ன ஜானு? யாரு? கௌதம் யாரு? எப்படி கௌதம், இருங்க. யார் நீங்க? சொல்லுங்க. ஹலோ, என்னங்க வேணும் உங்களுக்கு எல்லாம்? கௌதம், என்ன இது? யார் இவங்க எல்லாம்? அதான் தெரியல, யார் இவங்க? ஏங்க, எதுக்காக இப்ப என் புள்ளைய கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னது? கௌதம் உங்க பிள்ளையா? கௌதம் எங்க புள்ள.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.